பண்ணா மீன் குழம்பு வச்சு தான் நம்ம மீன் குழம்பு மீன் ஃப்ரைலாம் பண்ண போகிறோம். இந்த பண்ணா மீன் குழம்புல மீன் குழம்பு நான் சாப்பிட்டோன்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு பால் வந்து நல்லா பெருகும். அப்புறம் ஸ்கின்னும் நம்ம வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு, தக்காளி ஒரு 5. தக்காளி நிறைய போட்டால் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா வந்து பச்சை மிளகா காஞ்சது, அதை போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 25 ml நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். காஞ்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். முழு பூண்டையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச சின்ன வெங்காயம் விழுத போட்டுடலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்ச 5 தக்காளியை போட்டுக்கலாம். இதையுமே நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போட்ட எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எந்த அளவுக்கு குக் ஆகி அதோடய கலர் பார்த்திங்களா, ஒரு சூப்பரான ஒரு ரெட்டு ஆரஞ்சு எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. அப்படியே தக்கன்னு ஜொலிக்குதில்ல. இதை விட இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஒரு பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதங்குங்க. உங்கள் மீன் குழம்பு டாப் டக்கராக இருப்பாங்க. குழம்புக்கு நம்ம மெயின் ஹீரோ இந்த புளி தண்ணி தாங்க. புளி நல்லா இருந்தால் மீன் குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். மீன் புதுசாக இருக்கணும். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. வஞ்சர மீனுக்கு ஒரு டேஸ்ட்டு, வவ்வால் மீனுக்கு ஒரு டேஸ்ட்டு. இப்போ நம்ம பண்ணா மீன் போடுறோம், இந்த மீன் குழம்பு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால் எல்லார் வீட்லேயும் மீன் குழம்பு இப்படி இருக்கே அப்படி இருக்கேலாம் கிடையாது. மீனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க மீன் குழம்பு டேஸ்ட் வரும். புளி சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும். சுண்டின உடனே நம்ம மீனை போடலாம். ஒரு 10 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குழம்பு நல்லா ஒரு 1/4 ஹவர் கொதிச்சு எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுடலாம். குழம்புல மீன்லாம் போட்டாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீன் குழம்பு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். அப்புறம் 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே தக்காளியை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எறா தொக்கு செம்மையாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இல்லைங்களா, நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நல்லா கழுவுன எறாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பரட்டிடணும். மசாலா ஒன்றோட ஒன்று இதோட சேரணும். பரட்டிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், அதிலேருந்தே எண்ணெய் தண்ணி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். நல்லா இது பரட்டிக்கலாம். அப்படி பரட்டிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணியே ஊற்றாமல் ஒரு 15 நிமிஷம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரைக்கு ஒரு மசாலா பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாமே பிசைஞ்சிட்டு மீனில் தடவிடலாம். தோசைக்கல் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணா மீன் வறுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் வாசனை அப்படியே மூக்கை தொலைக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மீனை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 3 நிமிஷம் ஒரு பக்கம், 3 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சண்டே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? சூடான சாதம், பண்ணா மீன் குழம்பு, பண்ணா மீன் ஃப்ரை, எறா தொக்கு, இதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு சூடான ரசம். சூடான சாதத்தில் கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். எறா தொக்கை கொஞ்சம் வச்சுக்கலாம். பொரிச்ச மீனை கொஞ்சம் போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துடலாமா? சூப்பராக இருந்ததுங்க. மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு மெரினா பீச்சில் இருக்க சுந்தரி கடைக்கு போனோம். நம்ம வீட்டிலேயே பாசத்தோடு செஞ்சு பாருங்கள். எல்லா மீன் குழம்பும் சூப்பராக வரும்.